a very happy moment for personally to me and also to my colleagues who spread all over the country. The acquired experiences of the long 30 or 40 years of teaching and research, when we use those experiences in the areas of budding and young research scholars and the students, we thought it would be useful for all of them in this very great institution called PSG College of Arts and Science. Dear friends, on the occasion of this event, சென்டர் ஃபார் என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இது வந்து புதுசாக இந்த ஃபஸ்ட்டு டைம் அவங்க தே ஆர் ஆர்கனைசிங் மீட்டிங். இங்கே அவர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராக்டிக்கலாக இல்லை ரிசர்ச்சில் இருக்கிற ஒரு அகடமிஷியனையும் அண்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு இன்னும் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணிகிட்ருக்கிற அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கிறதுன்னு டைரெக்டாக சொல்லக்கூடிய கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு கேப் இருக்கும், ரிசர்ச்சுக்குமே ப்ராக்டிக்கலாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எப்பவுமே ஒரு கேப் இருக்கும். அது ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அனைத்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் தேவையான உதவிகள், நிதி உதவிகள் இருந்துச்சுன்னா அது நல்ல வேலை செய்யலாம். அதில் வர ரிசல்ட்டு அவுட்புட்டை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஓசி மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்களோட உதவியோடு இது நல்ல முறையில் கொண்டு போகலாம். வாழ்த்துக்கள். பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழலுடைய தரமும் இணைந்து போகணும் அப்படிங்கிறத எல்லோருடைய விருப்பம். யாருக்குமே பொருளாதார வளர்ச்சி வேண்டாம்ங்கிறதும் கிடையாது. அதே சமயத்தில் சுற்றுப்புற சூழலுடைய ஆரோக்கியமான சூழல் மாறக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது நாம் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு எழுதினாலும் களத்தில் இறங்கி போராடினாலே ஒழிய, இது மக்கள் இயக்கமாக மாறினாலே ஒழிய இந்த முயற்சி வெற்றி பெறாது. அந்த மாதிரி மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு, சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றன. அந்த வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியானது ஒரு சிறிய தொடக்கமே ஒழிய ஒரு முடிவல்ல. இது மேன்மேலும் தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி தரவுகள் கொடுத்து, நம்ம ஓசை காளிதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு இருக்குது, எல்லோருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து இது சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைக்கி உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாக வேண்டும். நம்ம அடுத்த தலைமுறை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழணும்னா அதற்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த மாற்றங்கள் அறிவியல் பூர்வமான தரவுகள் மூலமாக தான் கொடுக்க முடியும். அந்த அறிவியல் தரவுகளை பொருளாதார சுற்றுச்சூழலை மையமாக வைத்து திரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்டல் ரிசர்ச்சஸ் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் தேவை கருதி தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு இந்த சமூகத்தின் மிகப்பெரிய தேவையாக இருக்கும். தொடங்கி இருக்கிற பேராசிரியர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். CDER மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.